வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. ஏங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க அப்படின்னு டிவிகே காரங்கெல்லாம் கதறிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் நிறைய தொடர் சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது இல்லை, அதில் முக்கால்வாசி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிவிகே காரன் தான். இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு புறம்போக்கு தன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணியிருக்காரு. பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு அந்த பொண்ணுக்கு தொல்லை பண்ணியிருக்காரு. வசமாக சிக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அவரை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாய் ஏற்கனவே நிறைய வீடியோவில் அஜித்குமார் பற்றி அட்டாக் பண்ணி பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய எல்லாம் தெரிஞ்ச மயிறு மாரி பேசுகிற நாய் தான் இந்த நாய். இந்த நாய் இப்போ வசமாக மாட்டி பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு மாணவி பாலியல் தொல்லை காரணமாக, அதுவும் இந்த டிவிகே நிர்வாகி பாலியல் தொல்லை காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் மசாஜ் சென்டர் அப்படிங்கிற பேரில் நாய்ங்க விபச்சாரம் பண்ணிட்டு இருந்துக்கிறானுங்க. மேலும் திருப்பூரில் +1 படிக்கிற பொண்ணுக்கு 2 பொண்ணுகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பொண்ணுங்க சாகர நிலைமைக்கு போய் அப்புறம்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கடைக்கோடி தொண்டை எவனாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற அந்த பொறுப்பாளிகள் தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறானுங்க. இதில் மாட்டினவனுக்கு மட்டுமே எத்தனை பேர்னா இன்னும் கட்சியில் எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு யோசிக்க வைக்குது. எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் தான் பெண்களுக்கு எதிராக போராடுறோம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹேன்னு கத்துறீங்கல்ல, உங்க கட்சிக்காரன் தான் முக்காவாசி வேலையை பண்றான். அப்ப கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் கட்சியில சேர்க்கும்போது யாரு என்ன அவங்களோட பின்புலம் என்ன எதுவுமே பாக்குறது இல்ல. அவன் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தான் என்ன, அவன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் என்ன, அவன் பொண்களுக்கு பாலியல் தொல்லை பண்ண என்ன இளவு பண்ண என்ன, நமக்கு தேவை காசு கொடுத்துட்டு கட்சிக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துட்டுமா அவன் இங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்புறம் கட்சி இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை ஒழுங்கா போடுங்க. கட்சியில குற்றவாளிகள் மாரி இந்த மாதிரி விபச்சாரம் பண்றவன், கஞ்சா கடத்துறவன், பாலியல் தொழில் பண்றவன், பாலியல் தொல்லை பண்றவன், இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களை கட்சியில போட்டா கட்சியும் வழங்காது, நாடும் வழங்காது, மக்களுக்கு அது பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. அதனால நிர்வாகிகளோட பின்புலம் என்ன, அவன் மேல ஏதாவது வழக்கு இருக்குதா, எல்லாமே கரெக்டா பார்த்து போட்டிருக்கணும்.